அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலவி வரும் நிலையில் இன்று துறைமுகத்தில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். முத்துமோகன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் சார்லதா. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழக கடற்பகுதி மற்றும் ஆந்திர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வருகிற 27ஆம் தேதி புயலாக உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழக கடற்பகுதி மற்றும் தெற்கு ஆந்திர கடல் பகுதி, மன்னார் வளைகுடா கடல் பகுதி, குமரி கடல் பகுதி ஆகிய பகுதிகளில் காற்றானது 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் நேற்று இரவு ஆழ்கடலில் மீன்பிடித்து கொண்டிருக்கும் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் வருகிற 27ஆம் தேதி மறு அறிவிப்பு வரும் வரை நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, தருவக்குளம், வேம்பார், புன்னக்காயல், மணப்பாடு, அமளி நகர் மற்றும் காயல்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக 3000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். மேலும் ஆழ்கடலில் தற்போது ஏதேனும் தடையும் மீறி மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்களா என மீன்வளத்துறை சார்பில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.